திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மாவட்ட வாரியா பொறுப்பு அமைச்சர்களை நியமனம் செஞ்சு தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருந்ததை பார்த்தோம். இப்ப அதன்படி நம்ம திரையில பார்க்கக்கூடியது யார் யாரு எந்தெந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சர்களா நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். முதல்ல பார்க்கிறது விழுப்புரம் மற்றும் கடலூர். இந்த மாவட்டத்துக்கு என் ஆனந்த் அவர்கள் பொறுப்பு அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து பார்க்கக்கூடியது சென்னைக்கும் திருவண்ணாமலைக்கும். இந்த 2 மாவட்டத்துக்கும் அமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவரு இப்ப பொறுப்பு அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆல்ரெடி இவங்க அமைச்சர்களா இருக்கவங்க தான். ஆனா இப்போ மாவட்ட வாரியா பொறுப்பு அமைச்சர்களாகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மயிலாடுதுறை. மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் வெங்கடரமணன் அவர்கள் இப்ப மாவட்ட பொறுப்பு அமைச்சரா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்துக்கு திரு குமார் அவர்கள் பொறுப்பு அமைச்சரா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட நம்ம கேட்கலாம். பாஸ்கர், இப்போ ஒரு 4 மாவட்டத்துக்கு நான் சொல்லியிருந்தேன். மேலும் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட வாரியான பொறுப்பு அமைச்சர்கள் அவங்களுடைய டீட்டெயில்ஸையும் சொல்லுங்களேன். மாவட்ட வளர்ச்சி பணிகள், அதே நேரத்துல அந்த பணிகளை துரிதப்படுத்துவதற்கும் பொதுமக்களுக்கு சென்ற வேண்டிய அந்த நலத்திட்டங்கள்லாம் உதவிகளையும் கண்காணிக்கவும், இயற்கை சீற்றம் இதெல்லாம் அதாவது பெருமழை இதெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டா உடனடியாக மக்களுக்கு உதவுவதற்கும், நோய் தொற்று காலங்களில் அவசர கால பணிகளை துரிதப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள்லாம் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. விழுப்புரம், கடலூர் மாவட்டத்துக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த், அதே போல சென்னை மற்றும் திருவண்ணாமலை இந்த 2 மாவட்டத்துக்கும் சேர்த்து ஆதவர்ஜுனா அவர் அந்த பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. மயிலாடுதுறைக்கு வெங்கட்ராமன் உணவுத்துறை அமைச்சர், திருவள்ளூர் மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக குமார் அவர் ஏஐ மினிஸ்டர் அப்படிங்குவாங்க, தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அமைச்சர், அவர் திருவள்ளூர் மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அதே நேரத்துல அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மரிய வில்சன் அவர் நிதி அமைச்சராக இருக்கார். அவர் தான் திருநெல்வேலி மாவட்டத்தை கண்காணித்துக் கொள்வார். அவர் பொறுப்பு அமைச்சராக செயல்படுவார். பெரம்பலூர் மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக பள்ளிக்கல்வித்துறையும் அமைச்சரான ராஜ்மோகன் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அதே நேரத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையுடைய அமைச்சராக தென்னரசு தான் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கார். திருப்பத்தூர் மாவட்டத்துக்கான அமைச்சராக பொறுப்பு அமைச்சராக ரஞ்சித்குமார் செயல்படுவார் என்றும், அதே நேரத்துல செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு சரத்குமார் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சர். கள்ளக்குறிச்சிக்கு சமூக நீதித்துறை அமைச்சரான வன்னியரசு அவரு பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ராணிப்பேட்டை கூட்டுறவுத்துறை அமைச்சரான காந்திராஜ், தருமபுரி மற்றும் அரியலூர் 2 மாவட்டத்தையும் சேர்த்து ராஜ்குமார் வீட்டுவசதித்துறை அமைச்சர் பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கான அமைச்சராக ஷாஜகானும், தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக வினோத்தும், திருச்சி மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சரான ரமேஷ் அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இந்த பொறுப்பு அமைச்சருடைய செயல்பாடுகள் என்ற அடிப்படையில கரூர் மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக விஜயலட்சுமி அவர்கள் பால்வளத்துறை அமைச்சர், நாமக்கல் மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சர் வணிக வரித்துறை அமைச்சரான லோகஸ் தமிழ்ச்செல்வன், திருப்பூர் மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சரான மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான அருண்ராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். நீலகிரி மாவட்டத்துக்கு கமலி, வேலூர் மாவட்டத்துக்கு விஜய் பாலாஜி, ஈரோடு மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சரான மூத்த அமைச்சரான வருவாய்த்துறை அமைச்சர் தான் செங்கோட்டையன் அவர்கள் தான் பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். கோவை மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சரான சம்பத்குமார், மதுரை மற்றும் தேனி மாவட்டத்துக்கு அமைச்சரான சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரான நிர்மல்குமார் 2 மாவட்டத்துக்கான அமைச்சராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். புதுக்கோட்டைக்கு முகமது பர்வேஸ் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரும், சிவகங்கை மாவட்டத்துக்கு TK பிரபுவும், கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு கீர்த்தனாவும், விருதுநகர் மாவட்டத்துக்கு அமைச்சரான ஜெகதீஸ்வரியும் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். திருவாரூர் மாவட்டத்துக்கு விஸ்வநாதன், தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஸ்ரீநாத், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மதன்ராஜ் அமைச்சரான சிறுகுரு MS மிங்குவாங்க. அந்த துறையினுடைய அமைச்சர் மதன்ராஜ் தான் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர். சேலம் மாவட்டத்துக்கு விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து அமைச்சர், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சுற்றுலாத்துறை அமைச்சரான ராஜேஷ்குமார், தென்காசி மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான ராஜீவ், திண்டுக்கல் மாவட்டத்துக்கு விக்னேஷ் மதுவிலக்குத்துறை அமைச்சரான விக்னேஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இந்த வருவாய் மாவட்டங்களுக்கான பொறுப்பு அமைச்சர்களுடைய நியமனம் மூலமாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள், மானிட்டரிங் ஆபீசர் அவங்களோட சேர்ந்து துறை அலுவலோடு சேர்ந்து பல்வேறு விதமான திட்டப்பணிகளை எல்லாம் மேற்கொள்வாங்க. அதே நேரத்துல பேரிடர் காலங்களில் ஏதாவது நிவாரணம்
வந்து தேவைப்பட்டால் உடனடியாக அந்த பொறுப்பு அமைச்சர்கள் அந்த பொறுப்பு அமைச்சர்களான அந்த மாவட்டங்களுக்கு வந்து பணிகளை வந்து துரிதப்படுத்துவாங்க. அரசுடைய நிர்வாக பணியை தாண்டி என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை பூர்த்தி செய்யும் வகையில அந்தந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து அந்தந்த மாவட்டத்துக்கு இன்சார்ஜா இருந்து பல்வேறு விதமான பணிகளை வந்து தொடர்ந்து மேற்கொள்வாங்க. கண்காணிப்பு பணியை தாண்டி எந்தெந்த தேவைகள் இருக்கிறதோ அதெல்லாம் பூர்த்தி செய்யும் நடவடிக்கையும் இந்த பொறுப்பு அமைச்சர்கள் வரக்கூடிய நாட்களில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறதா தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணைய முழு சாராம்சமாக உள்ளது. உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். மாவட்ட வாரியா பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இதனுடைய பட்டியலை எமது செய்தியாளர் பாஸ்கர் விரிவா விவரிக்க நாம கேட்டோம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.